சாமியை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணால் நம்மளுக்கு வந்து இது ஆகுமா அது ஆகுமா, சாமி வந்து நம்மளுக்கு துன்பம் கொடுப்பாரு, சாமி வந்து வீட்டில் எடுத்து வச்சு வழிபாடு செய்யக்கூடாதுன்னு நேற்று கூட ஒருத்தவங்க கேட்டாங்க. ரொம்ப மனவேதனையாக இருக்குது அந்த மாதிரிலாம் ஒரு சிலர் கேட்கும்போது. உண்மையிலேயே சாமி வந்து நம்மளுக்கு துன்பத்தை கொடுக்க மாட்டார், நம்மளுக்கு வந்து இன்பத்தை கொடுக்கக்கூடியவர், புண்ணியங்களை கொடுக்கக்கூடியவர். நம்மளுக்கு துன்பம் வர்றதெல்லாம் நம்மளுடைய வினை பயன். நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்தது கர்ம வினைன்னு கொண்டு தான் வாழ்க்கைக்குள்ளேயே வரும். அப்படிப்பட்ட வினையை வந்து நம்ம துன்பங்களை கொடுத்துட்ருக்கோம் அந்த வினை. ஆனால் சாமி வந்து நம்மளுக்கு புண்ணியங்களை கொடுப்பார், இன்பத்தை கொடுப்பார், வினையிலிருந்து தப்பிக்க உதவுவார். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சிவபெருமான வீட்டில் வச்சு வழிபாடு செய்யுங்க. சொல்லுவாங்க இவரை வைக்கலாம் அவரை வைக்கலாம் பிற தெய்வங்களெல்லாம் வைக்கலாம், சிவபெருமான வீட்டில் வைக்கக்கூடாது. உங்கள் மனசு சுத்தமாக இருந்தால் போதும், தீய சிந்தனை இல்லாமல் கெட்ட எண்ணங்கள் இல்லாமல் இருந்தால் போதும். கண்டிப்பாக அதுதான் ஒரு எலிஜிபிலிட்டி. நீங்கள் சாமியை கொண்டு வந்து வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம். முதல் சுத்தமொத்தம் மனசில் இருக்கணும். சாமி அனுமதி கொடுக்கணுன்னா உங்களுடைய பக்தி இருக்கணும், அன்பு இருக்கணும். நீங்கள் அன்பாக உருகி வேண்டணும். அப்போ வந்து நான் எடுத்து வந்து வைக்கலாமா, சாமி வீட்டுக்கு வந்தால் எதுவும் ஆகாதான்லாம் என்ன இருந்ததுன்னா கண்டிப்பாக வரமாட்டார். இறைவன் எப்பவுமே நம்மளுக்கு புண்ணிய பலனை தான் கொடுப்பார். சாமி துன்பத்தெல்லாம் கொடுக்க மாட்டார். முற்பிறவி வினையோ இப்பிறவியில் நாம் செய்யக்கூடிய தீமையான காரியங்களை தான் நம்மளுக்கு துன்பத்தை கொடுக்குமே தவிர, சாமி சைலண்ட்டாக ஒரு ஓரமாக அப்படி கை கட்டி தான் பார்த்துக்கிட்டு இருப்பார். படத்துலலாம் காமிக்கிற மாதிரி திரிசூலத்தை விட்டு துன்பத்தெல்லாம் கொடுக்க மாட்டார்.